ஆமை, ஸ்தோத்திரம். நாம வாசித்த பகுதிகளில 54 வாசிக்கலாமா? 6:54. யோவான் சுவிசேஷம் 6:54. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். 56. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அதுக்கு கீழே 57, 58. ஆமென், ஆமென். பிழைப்பான். எஸ். ஆமென். இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். அல்லேலூயா. செபிப்போம். நல்ல பிதாவே, உடைய குமாரன் இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம். நீங்க தந்திருக்கிற ஜீவ வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுங்க, தொடர்ந்து கர்த்தர் நடத்துங்க. தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறேன் மீட்பேசு நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. எதுக்குங்க இப்படி ஆராதிச்சுட்டு இருக்கோம்? எதுக்குங்க இப்படி ஓடிட்டு இருக்கிறோம்? ஒரே ஒரு காரியத்துக்காக, நித்திய ஜீவனுக்கு போனோம், பரலோகத்துக்கு போனோம். ஆண்டு சொல்ல, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. கடைசி நாளில் அவனை நினைச்சுவேன், எழுப்புவேன். அது மட்டும் சொல்லதோடு விடல. 56 என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். நீ நிலைத்திருக்கிறதுக்கு இருக்கு, ஆண்டவருக்குள்ள நிற்கிறா என்பதுக்கு அடையாளம் என்ன? அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறதே. நான் சொல்றேன், ஒரு குடும்பத்துல 2 பேருக்குள்ள ஒரு கசப்பு தன்மை இருக்குன்னா அந்த வீட்டுக்கு போய் என்ன செய்ய மாட்டாங்க? கை நனைக்க மாட்டாங்க, தண்ணி கூட என்ன செய்ய மாட்டாங்க. ஏன்? அவர்களோடு இவர்களுக்கு ஒரு சமாதானம் இல்லை. நான் சொல்றேன், ஆவியானவரோடு கர்த்தரோடு சமாதானமா இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ இந்த ஆராதனைய அபாத்திரமா எண்ண மாட்ட, இந்த பந்தியை அலட்சியப்படுத்த மாட்ட. ஏன்னா அதுல நிலைத்திருக்கிறதுக்கு அடையாளமே அதுதான். அப்படிதான் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான், நித்திய ஜீவன் உண்டு, நிலைத்திருக்கிறான், பிழைப்பான். அல்லேலூயா. அதுக்குதான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்ப நமக்கு ஒரு நித்திய ஜீவனை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இந்த ஆராதனை அதாவது இந்த ஆராதனைய கை கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிச்சயம் நித்திய ஜீவன் உண்டு. அவன் கர்த்தரிலே நிலைத்திருக்கிறான். இன்னும் சொல்றார், என்னாலே பிழைப்பான். பிதாக்கள் மரித்தார்களே, நான் சொல்லுவேன், அவர்கள் எல்லாரும் மண்ணானவர்களே. நான் கேட்கிறேன், நீங்கள் மண்ணானவர்களா? நீங்கள் யார்? வானத்துக்குரியவர்கள். வேதம் சொல்லுது, நான் கடந்த சொன்னேன், மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரிய இரத்தத்தினால கழுவப்பட்டு அப்படி ஆவியினால முத்திரிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, நான் சொல்றேன், உனக்கு மரணம் இல்ல, உனக்கு மரணம் இல்ல, என்றைக்கு நீ பிழைப்பாய். ஹல்லேலூயா. மரணம் என்றால் என்னன்னு புரிந்து கொள்ளணும். தகப்பனோடு உள்ள உறவு துண்டிக்கிறது, தகப்பனை விட்டு பிரிகிறது, இதுதான் மரணம். இளைய குமாரனை குறித்து தகப்பன் சொன்ன வார்த்தை என்ன? என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். ஹல்லேலூயா. அதாங்க மரணம். அப்போ இந்த வானத்துக்குரியவர்கள் மரணம் கிடையாதா?
அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மரணம் இல்ல, மகிமை உண்டு. உனக்கு மரணம் வேணுமா மகிமை வேணுமா? அதுக்குதான் இந்த ஆராதனை. உன்னை மறுரூபமாக்கி ஒரு இமை பொழுதுல ஒரு நிமிஷத்துல நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அதே ஒரு நம்பிக்கை தான். அல்லேலூயா. அப்ப மகிமைக்குள்ள பிரவேசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைக்கு பயம் உண்டா? சந்தோஷம் தானே? அல்லேலூயா. என் சொந்த தேசம் பரலோகமே, எப்போது நான் காண்பேன். என் சொந்த தேசம் பரலோகமே, எப்போது நான் காண்பேன். ஏங்குகிறேன் தினமோ, ஏங்குகிறேன் தினமோ. தானான தனனா தானானா தானான தனனா தானானா ஓ தானான ஜீசஸ் பரலோகதா பேச்சு பரலோகமா மாறட்டும், பரிசுத்தம் பூச்சா மாறட்டும். பரலோகதா பேச்சு பரிசுத்தம் கொஞ்ச காலம் இந்த பூமியில, கொஞ்ச காலம் இந்த பூமியில இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். தானான தனனா சேர்த்து கொள்வார். இயேசு வருவார், தன்னோடு சேர்த்து கொள்வார். கூடவே எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு சந்தோஷம். கூடவே கொள்வார். தானான தனனா தானான ஒரு பிழைக்கிற அபிஷேகம், நீ பிழைக்கிற அபிஷேகம், மகிமைக்குள்ள போகிற மகிமையில வாழ்கிற ஒரு தேவ அபிஷேகம். சங்கீதக்காரன் தாவீதை பார்த்து பாடச் சொல்லி கேட்டேன். சங்கீதக்காரன் தாவீதை பார்த்து பாடச் சொல்லி கேட்டேன். சேர்ந்து பாடிடுவே, அங்கே நடனம் ஆடிடுவே, சேர்ந்து பாடிடுவே, அங்கே நடனம் ஆடிடுவே. தானான தனனா தானான
அபிஷேகம், மறுரூபத்தின் அபிஷேகம், ஒரு மகிமையின் அபிஷேகம், ஒரு மகிமையின் அபிஷேகம், ஒரு மகிமையின் அபிஷேகம், ஒரு மகிமையின் அபிஷேகம், நிலைக்கிற அபிஷேகம், நிலைத்திருக்கிற அபிஷேகம், நித்திய ஜீவனிலே உறுதிப்பாடு அபிஷேகம். ஒரு 2 நிமிஷம் ஆவில நிரம்பி மகிமையில பிரசனத்துல கால் மனா நீ மகிமையிலே வாழுகிற தேவனுடைய பிள்ளை. உனக்கு மகிமை உண்டு, உனக்கு மகிமைக்கு மேல மகிமை உண்டு, உனக்கு அழிவில்லாத வாழ்க்கை, உனக்கு நித்திய ஜீவன், உனக்கு நித்திய ஜீவன், உனக்கு ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார், மீண்டும் வர போகிறார். ஹல்லேலூயா. சில நேற்று நாங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம், சில வார்த்தைகள் ஆண்டவர் நினைப்புறார். பயப்படாதே சிறு மந்தையே, ராஜ்யத்தை கொடுக்கும்படி பிதா உன் மேல பிரியமா இருக்கிறார். ராஜ்யத்தை உனக்கு தரும்படி பிதா பிரியப்படுறாரு. பயப்படாத சிறுமந்தையே, பயப்படாத சிறுமந்தையே, ராஜ்யத்தை கொடுக்கும்படி பிதா பிதா உனக்கு பேர். ஓ எஸ், ஷாகா ராபா காதானா ரிகல் மனசியா. இயேசு சொன்னார் யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரத்துல, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு, உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறேன். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த உலகம் அவரால் ஒரு சொல்லால் படைக்கப்பட்டது. இத பிரிஞ்சே ஒருத்தன் போவதுக்கு இஷ்டம் இல்லை. 2024 ஆண்டாய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றாருனா அது எவ்வளவு மகிமையா இருக்கும், அது எவ்வளவு மகிமையா இருக்கும், அது எவ்வளவு மகிமையா இருக்கும். இத நினைச்சு பார்த்துட்டா இந்த தெய்வத்தை ஆராதிக்காம இருக்க முடியுமா? இந்த தெய்வத்தை பின்பற்றாம இருக்க முடியுமா? இந்த அப்பத்தையும் இந்த மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிக்காம இருக்க முடியுமா? அல்லேலூயா. நித்திய ஜீவனை உனக்குள்ள வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீ நிலைத்திருக்கிறாய், அவரும் உன்னை நிலைத்திருக்கிறார். இன்னும் அது மட்டும் இல்ல, நீ அவரால் பிழைக்கிறாய். அல்லேலூயா. அதனால தான் சொன்னேன், உனக்கு மரணம் இல்ல, மகிமை உண்டு. பரிசுத்தவான்கள் யாராவது ஆமே ஸ்தோத்திரம் பரலோகத்துக்கு போயிட்டாங்கன்னா, மகிமைக்குள்ள போயிட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எப்படி எப்படி சொல்லுவாங்க? மகிமைக்குள் பிரவேசித்தார்கள். பரிசுத்தவனுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு எப்படி இருக்கான்? அருமையா இருக்கான். அது மரணம் இங்கதான் பிரிவு, ஆனா அங்க இணைப்பு மகிமைக்குள்ள. அல்லேலூயா. அப்ப சந்தோஷம் தானே? மகிமைக்கு போல மகிமைக்குள்ள போறது துக்கமா? இல்ல, இது துக்கம் அல்ல, மகிமைக்குள் போகிற அனுபவம். அதான் இந்த அப்பத்தை புசிக்கிறவன், இந்த ரத்தத்தை பானம் பண்றவன் பிழைத்திருக்கிறான். அல்லேலூயா. நிறைய கர்த்தருடைய வார்த்தை உண்டு, ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு அருளப்படுகிற வார்த்தையை மட்டும் நான் சொல்லி ஆமை முடிக்கலாம் நான் விரும்புறேன். கர்த்தர் நல்ல அல்லேலூயா. லூக்கான சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 30 இருந்து வாசிக்கலாமா? 30, 31, 32. ஆமென். அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவர் நோக்கி வழியிலே ஆமென் ஆமென் ஆமென்
அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி வந்து ஆமென் ஆமென். போதும் போதும் போதும். அல்லேலூயா. இந்த பகுதி உங்களுக்கு தெரிந்த பகுதி தான். ஆமென், ஸ்தோத்திரம். இயேசுவை அடக்கம் பண்ணிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அவரை பின்பற்றின 2 சீசர்கள். அது வேதம் சொல்லுது கணவன் மனைவி. அது விளக்கம் உங்களுக்கு கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஆமா, கிலோப்பா மரியாள் எனப்பட்டவள் 2 பேர் போயிட்டு இருக்காங்க. எருசலேமை விட்டு எங்க போறாங்க? எம்மாவூருக்கு. 7 அல்லது 8 மைல். எருசலேம் மகாராஜாவின் நகரம். எருசலேம் வாக்குத்தத்தத்தின் வீடு. எருசலேம் தேவனுடைய வாசஸ்தலம். இதை விட்டுட்டு எங்க போறாங்க? 120 பேர்ல 2 பேர் எங்க போறாங்க? 118 பேர் எருசலேம்ல, 2 பேர் எங்க போறாங்க? சொல்லப்போனா ஆண்டவர் சொன்ன போதனை விட்டு, ஆண்டவரை விட்டு எங்க போறாங்க? பின்மாற்றமா போறாங்க. வேதம் சொல்லுது இயேசு தாமே இந்த வருத்தமான காரியத்தை எல்லாம் பேசிட்டு போறாங்க. இயேசு தாமே கூட நடந்து போகிறார். நடந்து போகும்போது என்னத்தை பேசிட்டு போறீங்க? உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாதா? எருசலேமில் நடந்த காரியம் தெரியாதா? எவைகள் அப்படின்னு கேட்கும்போது இயேசு குறித்த வார்த்தைகளை சொல்றாங்க. அப்போ சில வார்த்தைகளை மந்த இருதயம் உள்ளவர்கள் சொல்லி சில காரியத்தை கடிந்து கொண்டு இப்ப போகிற இடம் என்னச்சு? கிட்டத்தட்ட 7-8 மைல் தூரம்னா ஒரு 11 கிலோமீட்டர்னு சொல்றாங்க. 11 கிலோமீட்டர் நட பிரயாணம். 11 கிலோமீட்டரும் நடந்து போகிறார். யாரு கூடங்க? யாரு கூட இயேசு நடந்து போறாரு? வாக்குத்தத்தத்தை விட்டு போகிறவன, எருசலேமில விட்டு போகிறவன. அவ்வளவுதான், முடிஞ்சு. இனிமே அவர் இருந்தாலாவது ஏதாவது நடந்திருக்கும். அவரையும் சிலுவையில் அடிச்சு கொண்டு அடக்கம் பண்ணிட்டாங்க. இனிமே என்ன நடக்க போகுது? வேண்டாம், போலாம். நான் சொல்ல போனா பின்மாற்ற வாய்ப்பை கொண்டிருக்கிறார்கள். தெய்வம் வாக்குத்தத்தம் பண்ணுகிறதுனால வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி பின்மாற்றமாய் போன அந்த சீசர்களோடு நடந்து போகிறார், அவர்களோடு பேசுகிறார். இப்ப போக வேண்டிய இடம் வந்துருச்சு. வேதம் சொல்லுது அவர் அப்புறம் போகிறது போல என்ன செஞ்சாராம்? காணப்பட்டாராம். இவ்வளவு வேலை சத்தியங்களை சொன்னாரே, எங்க போயிரு? பொழுதும் போயிட்டு என்ன ஆயிட்டு? அப்படிதான் அவன் சொல்லப்பட்டிருக்கிறது. சாயங்காலம் ஆயிட்டு, பொழுது போயிட்டு, எங்களோடு கூட தங்கிருன்னு சொல்லி எப்படி கூப்பிட்டாங்களாம்? வருந்தி கூப்பிட்டாங்க. வருந்தி கூடுறியா? அன்னைக்கு வருந்தி கூப்பிட்டாங்க. இப்ப அவர்களோடு தங்கும்படி என்ன செஞ்சாராம்? உள்ளே போனார். உள்ள போன உடனே அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து, நான் கேட்கிறேன், உங்க வீட்டுக்கு நான் வாரேன், உங்களோடு கூட இருந்து பந்தி இருக்கிறேன், எனக்கு ஆகாரம் யாரு விளம்புவீங்க? நீங்க தானே விளம்புவீங்க. நான் எடுப்பேனா? இங்க மாறுதலா நடக்குது. இயேசு அந்த அப்பம் எங்க இருந்து வந்துன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவருக்கு அப்பதானே வந்துகிட்டு இருக்கிறாங்க. சரிதானா? வீட்டுக்குள்ள பிரவேசித்து தங்கும்படி போனாரு. அப்போ எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். நான் சொல்றேன், இந்த அப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இதை பிட்டு உனக்கு தர போறாரு. இதை சாப்பிட்ட உடனே உன் கண்ணு திறக்கப்படும். ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை நீ அறிந்து கொள்வாய். கண்ணு திறக்கப்பட்டுட்டுனா வாக்குத்தத்துக்கு நேரம் திரும்பிடுவேன். வேதம் சொல்லுது,
உடனே அவர்கள் எங்க திரும்பிட்டாங்க? இப்பதான் 11 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்காங்க. எருசலேமில இருந்து எம்மா ஊருக்கு இங்க இருந்து நாங்குநேரி தூரம் இருக்கும்னு நினைக்கிறேன். 11 கிலோமீட்டர் நட பிரயாணம். அங்க போய் கண்ணை திறக்கும்படி கர்த்தர் அப்பத்தை ஆசீர்வதித்து கொடுத்தாரு. அதை சாப்பிட்ட உடனே வேதம் சொல்லுது அவன் கண்ணு திறந்துட்டு. கண்ணு திறக்கப்பட்டவன் இவர் இயேசுன்னு அறிந்தார்கள். உன் கண்ணு திறந்துட்டுனா இதுதான் தெய்வம், இதுதான் சத்தியம் என்பதை நீ அறிந்து கொள்வாய். உடனே திரும்புறாங்க. எங்க திரும்புறாங்க? வாக்குத்தத்தத்துக்கு நேராய், எருசலேமுக்கு நேராய் மீண்டும் திரும்புகிறார்கள். வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி கர்த்தர் இந்த அப்பத்தை ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்கிறாரு. உனக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் எல்லாம் உன் காது கேட்டுச்சுல, உன் கண்ணு பார்க்கும்படி இந்த அப்பம் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படி உன்னை நடத்தும். நம்புறீங்களா? இந்த 2 சீசர்களும் நிறைய நேரம் கேட்டாங்க வாக்குத்தத்தத்தை. என்ன வாக்குத்தத்தம்? என்ன வாக்குத்தத்தம்? இதோ மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். எருசலேமே காத்துருங்க. எருசலேமே மேல நீங்க காத்திருக்கும் போது என் ஆவி உங்கள் மேல் ஊற்றப்படும். இதான் வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் நிறைவேறணுமா? அப்படி அப்பத்தை பூசி, அப்படி ரத்தத்தை பானம் பண்ணு. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறும். நிறைய வார்த்தைய உன் காது கேட்டுச்சே இருந்துச்சுல, கண்ணு பார்க்கல. உன் கண்ணு பார்க்க முடியாகத்தான் கர்த்தர் இந்த பரிசுத்த அப்பத்தை இந்த மேஜையில வச்சிருக்கிறார். இது மெய்யான போஜனம், இது அவருடைய சரீரம், இது அவருடைய ரத்தம். இதை நீ புசிக்க புசிக்க உன் கண்ணு திறக்கப்படும். வாக்குத்தத்தத்தை உன் கண்ணு பார்க்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? யோபு சொல்வார், உம்மை குறித்து என் காதுகளால் கேள்விப்பட்டேன், இப்போதோ என் கண்ணு. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? அருமையான வார்த்தை. அந்த வார்த்தை அட்ரஸ் சொல்லிருங்கம்மா. 42:5 என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காணுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை உன் காது கேட்டுச்சுல, உன் கண்ணு பார்க்கும்படி இன்னைக்கு இந்த அப்பத்தை உனக்கு தந்திருக்கிறாரு. இந்த அப்பத்தை புசிக்கிறவனுடைய கண்கள் திறக்கப்படும். தேவ திட்டத்தின் நேராய் திரும்பிடுவ. தேவனுடைய வாக்குத்தத்தின் நேராய் திரும்பிடுவ. சொல்லுவோம், உன் கண்ணு திறந்துட்டுனா எருசலேமை விட்டு போக மாட்டேன். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி, அன்னைக்கு எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவ்வளவுதான், இயேசுன்னு சொன்னாலே கொலை செய்து விடுவார்கள். அவங்க சொல்லுவாங்க, மரணமே வந்தாலும் சரி வாக்குத்தத்தத்தை கேட்டிருக்கிறேன், வாக்குத்தத்தத்தை பெற்று வாக்குத்தத்தத்தை பார்த்துட்டு தான் என் கண்ணு மூடும். காது கேள்விப்பட்ட வாக்குத்தத்த வார்த்தைகள் எல்லாம் உன் கண்ணு பார்க்கணுமா? அதுக்கு தான் கர்த்தர் கொடுத்திருக்காரு இந்த அப்பத்தை. இந்த அப்பம் அதுக்கு தான், நீ தப்பி பிழைக்கும்படி. அன்றைக்கு பவுலோடு கூட பிரயாணம் பண்ணின கப்பல்ல எல்லாரும் ஒரு 14 நாள் சாப்பிடாம சோர்ந்து போய், அவ்வளவுதான், என்னையா சாப்பாடு? நம்மளை சாக போறவனுக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு எவனுமே சாப்பிடல. ஆனா கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு வந்துச்சு? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பிழைப்பிக்கிற வார்த்தைகள் அவனுக்கு வருகிறது. பவுலே, நீ பயப்படாத. அது வாசிக்கலாமா? 27ஆம் அதிகாரமா அப்போஸ்தலர். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பதாய் நிற்க வேண்டும். இதோ ஆமென். ஆனபடினாலே மனுஷரே
திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். நீங்க ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். உனக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு கேட்டால, அதின்படி 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 இந்த மாம்சத்தை புசிக்கிறவனுக்கு, இந்த ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு அவர் சொன்னபடியே நடக்கும். அல்லேலூயா. அதனால திடப்படுத்தினாரு. அந்த கப்பல்ல பிரயாணம் பண்ணினவர்கள் எத்தனை பேரு? 276 பேர். 275 பேரும் திடப்பட ஒரு மனுஷனை கத்தர் திடப்படுத்துறாரு. ஒரு மனுஷனை கத்தர் பலப்படுத்துறாரு. ஒரு மனுஷனுக்கு கத்தருடைய வார்த்தை வருகிறது, பயப்படாத பவுலே, பயப்படாத. உன்னோடு யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினா. நான் சொல்றேன், உன் நிமித்தம் உன் குடும்பத்துக்கு தயவு உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? உன் நிமித்தம், பவுல் நிமித்தம் அந்த 275 பேருக்கும் தயவு உண்டுனா, உன் நிமித்தம் உன் குடும்பத்துக்கு தயவு உண்டாகாதா? தயவு உண்டு, தயவு உண்டு. உன் நிமித்தம், உன் நிமித்தம் உன் குடும்பத்துக்கு. நான் சொல்றேன், என் நிமித்தம் என் குடும்பத்துக்கு, என் நிமித்தம் என் கிராமத்துக்கு, என் நிமித்தம் நான் சொல்றேன், தப்பி பிழைப்பாய். அப்படின்னா என்ன? நரக ஆக்கினிக்கு தப்பி பிழைப்பாய், அசுத்தத்துக்கு தப்பி பிழைப்பாய், ஆபத்துக்கு தப்பி பிழைப்பாய், நரகத்துக்கு நீ மட்டும் இல்ல, உன் குடும்பம், உன் பிள்ளைகள், உன் கணவர், உன் குடும்பத்தோட எல்லாரும் தப்பி பிழைப்பார்கள். நம்பிக்கை வரலையா? நம்பிக்கை வரலையா? பவுல் சொல்றாரு, எனக்கு சொல்ல பிரகாரமாகவே எனக்கும் நடக்கும் என்று சொல்லி நான் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவனா இருக்கிறேன். இந்த நம்பிக்கை உனக்குள்ள பெருகட்டும். கர்த்தர் உன்னை அப்பப்போ பலப்படுத்துறாரா, திடப்படுத்துறாரா? அப்படின்னா நீனும் தப்பி பிழைப்ப. அவர் சொல்ற திடப்படும் போது உன் தலையில் இருக்கிற ஒரு மயிரும் விழாது. அப்படிதான் பரிசுத்த வேதம் சொல்லுது. அல்லேலூயா. 34 சொல்றாரு, ஆகையால் அந்த 33 சொல்றாரு, எவ்வளவு நாள் சாப்பிடலையா? 14 நாள் ஒன்று சாப்பிடாமல் பட்டினியாய் இருக்கிறீர்கள். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியா இருக்கும். உங்க தலையில் இருக்கிற ஒரு மயிரும் விழாது. இது தீர்க்கதரிசன வார்த்தை. இந்த அப்பத்தை புசிக்கிறவன், இந்த ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு தப்பி பிழைப்பாய். நீ மட்டும் இல்லைங்க, நீ மட்டும் இல்ல, உன் நிமித்தம் உன் குடும்ப தயவு பாராட்டுறாரு. நம்புறீங்களா? அல்லேலூயா. இந்த அப்பத்தை புசிக்கிறவனுக்கு உண்டு. நான் சொல்றேன், நீ போறல்ல அப்பத்தை புசிச்சு, இந்த அப்பம் பரிசுத்த அப்பம், இந்த அப்பம் பரிசுத்த அப்பம். உன் எல்லைகளுக்குள்ள நீ கால் மிதிக்கும் போது ஒரு பெரிய பரிசுத்தம் உண்டாகுது. உன் எல்லைகளுக்குள்ள நீ கால் மிதிக்கும் போது இருளின் அந்தகாரம் விலகி ஓடுது. காரணம், இது பரிசுத்த அப்பம். இது சாதாரண அப்பம் அல்ல, இது பரிசுத்த அப்பம். இது வானத்தில் இறங்கி வந்த ஜீவ அப்பம். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் 275 பேருக்கு யார் அப்பத்தை ஆயத்தப்படுத்துறா? ஒரு பவுல். அல்லேலூயா. எல்லாரையும் தப்பி பிழைக்கும்படி கர்த்தர் அந்த அப்பத்தை கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்த திடப்பட்டார். எல்லாரும் என்ன செஞ்சாங்க? திடப்பட்டாங்க. தப்பி பிழைத்து திடப்பட்டார். வேதம் சொல்லுது, எல்லாரும் எங்க போய் சேர்ந்தாங்களாம்? அக்கறை உள்ள தெய்வம் உன்னை அக்கறைப்படுத்தும்படி இந்த அப்பத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. பவுல் என்பவன் செபிக்கிறவன். நான் கடந்த சொன்னேன், விண்ணப்பம் பண்ணுகிறவன். விண்ணப்பம் பண்ணுகிறவனுக்கு விண் அப்பம் வருகிறது. விண் அப்பம் அவனுக்கு வந்ததுனால தான் அவன் திடப்பட்டு மற்றவர்களை திடப்படுத்துகிறார். இன்னைக்கு விண் அப்பம் உனக்காய் ஆயத்தப்படுத்தி இங்க வைக்கப்பட்டிருக்கிறது மேசையில. இது உனக்காய் ஆயத்தப்படுத்தப்பட்டது. உன்னை பலப்படுத்தும்படி, நீ தப்பி பிழைக்கும்படி கர்த்தர் இதை தந்திருக்கிறார். அல்லேலூயா.
இன்னும் சொல்லுவேன், தேவ திட்டம் நிறைவேற்றும்படி இந்த அப்பம் உனக்கு உதவி செய்யும். உன்னை குறித்த தேவ திட்டம், உன்னை குறித்த அழைப்பு, உன்னை குறித்த தேவனுடைய தரிசனம் நிறைவேறும்படி இந்த அப்பம் உனக்கு உதவி செய்யும். இது சாதாரண அப்பம் அல்ல, இது வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இதை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த புசிக்கிறவன் நிலைத்திருக்கிறான். இதை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். பிழைக்கிற நல்ல அப்பத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அதனால இதை புசிக்கிற தேவ பிள்ளையே, நீ பலப்படுது மட்டும் இல்ல, அநேகரை பலப்படுத்துவ, அநேகரை திடப்படுத்துவ, அநேகரை கரை சேர்ப்ப. ஆமென். 276 பேரும் ஒருவர் கூட மரித்து போகாமல் தப்பி பிழைத்தார்கள். காரணம் என்ன? அவர்கள் புசித்த அப்பம். இந்த அப்பத்தை நீ புசிப்பாயானால் நீ பிழைப்பாய், பிழைப்பாய். இன்னும் வார்த்தை உண்டு, ஆனா போதும், டைம் ஆயிற்று. அல்லேலூயா. நீ தப்பி பிழைக்கும்படி உன் தலையிலுக்கு ஒரு முடி கூட விழாது என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆமா, நீ செய்ய வேண்டியதை செய். என்ன செய்யணும்பா? இந்த அப்பத்தை புசித்து பாரு, இந்த ரத்தத்தை பானம் பண்ணி பாரு, நீ தப்பி பிழைப்பாய். முழங்கால் போட்டுடலாமா? முழங்கால் போட்டுடலாமா? ஷாக்கா ராபாசியா, அந்த உனக்காய் ஆயத்தமாக்கப்பட்டது. உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. நீ அவரில் நினைத்து இருக்கிறாய். நீ தப்பி பிழைப்பாய். உனக்கு மகிமை உண்டு. உன் காதால கேட்டத உன் கண்ணால பாப்பாய். கர்த்தருடைய ஆவியை சொல்ற வார்த்தை, நீ தப்பி பிழைப்பாய். இதை புசித்த ஒவ்வொருவரும், அந்த கப்பலில் இருந்த 276 பேரும் தப்பி பிழைத்தார்கள், தப்பி பிழைத்தார்கள். உன் நிமித்தம் உன் குடும்பத்துக்கு தயவு உண்டு. உன் நிமித்தம் உன் குடும்பத்துக்கு தயவு உண்டு. உன் குடும்பம் எல்லாம் தப்பி பிழைக்கும். நரக ஆக்கினிக்கு தப்பி பிழைக்கும். ஸ்தோத்திரம் பண்ணிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த அப்பத்தை தந்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென்.